1992 ஸ்கேம், ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம். நிறைய பேர் மூவிஸ் பார்த்துருப்பீங்க, என்னன்றது தெரியும். பட் ஆனால் இந்தியாவில் ஒரு லா கொண்டு வரணும்னா அது கன்ஃபார்ம் ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ அண்ட் ப்ராப்ளம்ஸ்னால மட்டும்தான் வரும். ஆனால் அதே ஒரு ப்ராப்ளம்னால மட்டுமே அந்த ஸ்கேம்க்கு அப்புறமே ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது அவ்வளோ பெருசாக டெவலப் ஆயிருக்குன்னா நம்புவீங்களா? என்னன்றது டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் புதுசாக கற்றுப்பீங்க. 1992 இந்த வருஷம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வருஷம் நம்ம இந்தியாவோட டெவலப்மெண்ட்டும் கேபிட்டல் மார்க்கெட்லேயுமே. அந்த ஸ்கேமுக்கு அப்புறம் லாவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, டெக்னாலஜியுமே ரொம்ப இன்வால்வ் பண்ணாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இது வெறும் ஸ்கேமை மட்டும் பார்க்காம ஒரு ஸ்ட்ரக்சராக எடுத்துகிட்டு போய் இது இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நிறைய பேங்க்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணி அந்த ஒரு பேங்க் கிட்ட மட்டும் அந்த கமிட்டி கொடுத்தாங்க. அந்த கமிட்டி எந்த பேங்க் கிட்ட கொடுத்தாங்கன்னா ஐடிபிஐ பேங்க், இப்போ நம்ம இருக்கிற ஐடிபிஐ பேங்க். அது கீழே ஒரே ஒருத்தர் மட்டும் இருந்தார். அந்த பர்சன் கிட்ட தான் அந்த கமிட்டி சேர் ஆச்சு. அவர் தான் இப்போ இருக்கிற நம்ம என்எஸ்டிஎல், என்எஸ்சி இது எல்லாமே கோரா பில்ட் பண்ணதே அவர் தான் இந்த ஆர்டர் பிளேசிங் டெக்னாலஜி எல்லாமே கொண்டு வந்து இது பண்ணது. அந்த பர்சன் பேர் தான் டாக்டர் R.H. பட்டேல். இவர் தான் இப்போ இருக்கிற மெஜாரிட்டி நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே அவர் தான். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லைக், ஷேர் அண்ட் டூ சப்ஸ்கிரைப். ஜெயக்கடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பெயர் சூட்டப்படுகிறது.